என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாளைய தினத்திலிருந்து வசந்த காலம் என்று சொல்லப்படுகிற லெந்து காலம் துவங்க இருக்கிறது. எனவே இன்னைக்கு உங்களோடு கூட சில முக்கியமான காரியத்தை ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நாளைய தினத்திலிருந்து 40 நாட்களுக்கு தொடர்ந்து உபவாசம் என்ற தலைப்பிலே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை இந்த இன்றைய முத்து பகுதியில் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். மறந்துடாதீங்க, இந்த இன்றைய முத்து பகுதியில் நீங்கள் கேட்டுட்டு அந்த லிங்கை மற்றவங்களுக்கு அனுப்பி வைங்க. இன்றைக்கே கூட இதை உடனே அனுப்பி வைங்க. காரணம் என்னென்னா, முக்கியமான காரியத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வருஷம் நம்முடைய இந்த 40 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் இது ஒரு மத சார்பாக மத சடங்காக பாரம்பரியமாக பார்க்குறதெல்லாம் மாற்றிட்டு நான் தேவனோடு ஐக்கியப்பட அந்த நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள இந்த உபவாசம் பிரயோஜனமாக மாறுவதாக. ஃபாஸ்டிங் இது உண்ணாவிரதம் இல்லை. நிறைய பேர் ஃபாஸ்டிங்கை உண்ணாவிரதமாக மாற்றிடுவாங்க. ஏதோ சில காரியத்தை நான் பிடிவாதம் பிடிச்சி ஆண்டர்கிட்ட வாங்குறதுக்கு சாப்பிடாமல் கிடந்து வாங்குவேன்னு சொல்லுவாங்க. உண்ணாவிரதம் வேறு. ஃபாஸ்டிங் என் உள்ளான மனுஷில் நான் பலப்படுவதற்கு தேவன் கொடுக்குற ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஒருவேளை இந்த 40 நாளில் ஒருவேளை கூட நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஒருவேளை ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் தனியாக உட்காந்து தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த 40 நாட்களில் மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம படித்து முடிக்க போகிறோம். போன வருஷம்லாம் ஃபுல் பைபிளை முடித்தோம். இந்த வருஷம் அநேகர் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மேத்யூ டு ரெவலேஷன் நம்ம படிக்க போகிறோம். நான் ஒவ்வொரு நாளும் முந்தின நாளே நாளைக்கு என்ன போர்ஷன்றதை சொல்லிடுவோம். எனவே நாளைக்கு மத்தேயு 1ஆம் அதிகாரத்துலேருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம நாளைக்கு படிக்க போகிறோம். இப்போவே நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன போர்ஷன் படிக்கணும் அப்படின்றத முந்தின நாள் நீங்கள் இன்றைய முத்து பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். அது மாத்திரமல்ல, நான் பிரசங்கம் பண்ணும்போதே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விகள் கேட்போம். நீங்கள் படிக்கிற அந்த 7 அதிகாரத்திலேருந்து சில கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். 4 கேள்விகள் அந்த நீங்கள் படிக்கிற பைபிள் போர்ஷனில் இருந்தும் ஒரு கேள்வி இன்றைய முத்து பகுதியிலேருந்து நாங்கள் கேட்போம். எனவே அதை நோட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக கேட்டால் தான், படித்தா தான் நீங்கள் இந்த குவிஸில் அட்டன் பண்ண முடியும். இந்த குவிஸ் அட்டன் பண்ண உடனே கீழே பார்க்குற இந்த வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் உடனே ஆன்சர் பண்ணணும். முதலாவது ஆன்சர் பண்ணணும். மாத்திரமல்ல, 40 நாளும் சரியாக ஆன்சர் பண்ணணும். அப்படி ஆன்சர் பண்ணால் முதலாம் பரிசு 5000 ரூபாய், 2ஆம் பரிசு 4000 ரூபாயும், 3ஆம் பரிசு 3000 ரூபாயும் நாங்கள் கொடுப்போம். அவங்கள உற்சாகப்படுத்தி நீங்கள் நல்லா பைபிள் படிக்கணுன்றதற்காக நாங்கள் இதை செய்கிறோம். எனவே கலந்துக்கோங்க. போன வருஷம் நிறைய பேர் கலந்துக்கிட்டீங்க. இந்த வருஷமும் விடாமுயற்சியோடு கலந்துக்கோங்க. 40 நாள் இதை படித்து முடிப்பேன்ற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருந்தால் உங்களால் முடியும். உங்களுக்கு சொந்தக்காரங்க, நண்பர்கள், உங்களுடைய சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இதை அனுப்பி வைங்க. இன்றைக்கே அவங்கள ஆயத்தப்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸாக கூடி நீங்கள் ஜெபம் பண்ணலாம், பைபிள் படிக்கலாம். கர்த்தர் கிருபை தருவார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த வாரம் உங்களுக்கு கூடி ஜெபம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஜெப குறிப்பு கொடுக்கறதுக்கும் ஆயத்தமாக இருக்கிறோம். அது மாதிரி உங்களுக்கு விரும்புனா எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு நாங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டையும் நாங்கள் தரோம். ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபம் பண்ணுறேன். யோவேல் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகாலை ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த லெந்து நாட்களில் நம்ம நிறையா காரியங்களுக்காக தேசத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். எனவே தவறாமல் காலையில் 5:30 6:30 ப்ரேயர்லையும் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேசத்துக்காக இப்போ உபவாசித்து ஜெபிக்காவிட்டால், இப்போ தேவ சமூகத்தில் நாம் இன்னும் அவரோடு நெருங்காவிட்டால், பொல்லாத நாட்கள், கொடிய காலங்கள் வருகிறது. நாட்களை விசேஷித்துக் கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த லெந்து நாட்களை சரியாய் பயன்படுத்தி கொள்ள, ஞானமாய் பயன்படுத்தி கொள்ள, நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இன்னும் வசனத்தில் அதிகமாய் தேறினவர்களாக, ஜெபத்தில் இன்னும் உம்மோடு நெருங்குகிறவர்களாக, இன்னும் ஆண்டவரே உமக்கும் எங்களுக்கும் இருக்கிற இந்த இன்டிமசியை வளர்த்து கொள்கிறதாய் இந்த நாட்கள் மாறட்டும். இந்த நாட்களை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அநேகரை இந்த நாட்களில் நீங்கள் இதில் கலந்து கொள்ள செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. நாளை தினத்தில் உபவாசம் என்ற தலைப்பின் முதல் செய்தியை பார்க்க ஆயத்தப்படுங்க. மறுபடியும் சந்திப்போம். ஆமேன்.